அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய 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 நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி, அல்லேலூயா. இது இந்த சத்தம், மேகத்திலிருந்து வருகிற சத்தம் பிதாவுடைய சத்தமாய் இருக்கிறது, யெகோவா தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. இந்த தேவன் தான் இஸ்ரவேலர்கள் தேவன் என்றும் அவர்கள் வழிபட்ட அந்த யெகோவா தேவன் தான் அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாக்கினது. இவர் என் நேசகுமாரன் என்று சொன்னது. அந்த குமார் என்று சொல்லப்படுகிற அந்த பதத்தின் வார்த்தை காரியம் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இவர் என் நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிற வார்த்தைகளும் வசனங்களும் சத்தியத்தைக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னால் அதன்படி நடக்க வேண்டும் என்று அர்த்தம். அவர் பேசுகிற வார்த்தை கேட்க வேண்டும் என்று அர்த்தம். என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி, நீங்க இப்ப வார்த்தை வருகிறது, காது செவியில தான் கேட்க போறீங்க. நீங்கள் செவி கொடுங்கள். சொல்லுகிறேன், என்னுடைய நேசகுமாரன் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், இது என்னவென்று இன்னும் இந்த வசனத்துக்கு புரியாது. இது இன்னும் வசனத்துக்குள்ளாக போகும். கர்த்தர் என்ன பேசுறேன்னு பார்ப்போம். இதை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, எல்லாம் கேளுங்க, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் சொன்னாரோ அந்த தேவனாகிய கர்த்தரை நீ என்னுடையவன் என்று அங்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல தீர்க்கதரிசன வழியாய் அங்கு நமக்கு புரியும்படி அந்த வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்று சொல்லி, என்னுடையவன் சொன்னதனால்தான் அவன் யாக்கோபா இருந்தவன் இஸ்ரவேலால் மாறப்பட்டான். இஸ்ரவேல் என்ற பெயரிலே ஒரு நாடு உண்டாயிருக்கிறது. அந்த இஸ்ரவேலுக்கு பிறந்தவர்கள் 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளை இன்னைக்கு இஸ்ரவேலை ஆளுகிற 12 விதமான கோத்திரத்தின் ஜாதி வழியாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், என்னுடையவன் என்று சொன்னால், அப்போ உங்களுக்கு புரிகிறதா எனக்கு தெரியல. இப்போ ஒருவன் உலகத்தின்படி ஒரு கொலையை செய்திருப்பான்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கொலை செய்திருப்பான்னு சொன்னா, அவன் செய்துவிட்டு இவங்களாம் என்னுடைய ஆளுங்க அப்படின்னு சொன்னா, அந்த நீதிமன்றத்தில் என்ன அப்ப அவனை சேர்ந்தவங்கன்னா, அப்போ ஏன் 1 2 3 சொல்லிட்டு அவங்களையும் கூட சேர்த்து சட்டத்துல அவங்களுக்கும் எந்த தண்டனை கொடுக்குறாங்க சேர்த்து தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு புரிகிறதா? என்னுடையவன் என்று சொன்னா உலகத்தின்படி கொலைகாரன் தான், கொலைனுடைய அந்த என்ன காரியம் நடக்குமோ அந்த சம்பவம் அவனுக்கு என்னுடையவன் எவன் சொல்லுகிறான்னு சொல்லப்படுவோம். அதே போல ஒரு தீவிரவாதம் செய்கிறவர்கள் தான் ஒரு தலைவன் இவங்க என்னுடையவன் தான், அப்ப இவன் சத்தியோட இவனோடு சேர்ந்து இருக்கிறவனுக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்லி அவர்களையும் பிடித்து கொண்டு போவார்கள். நான் சொல்லுகிறேன், உலகத்தின்படி ஒரு நாட்டை அழிக்கிறவனோ ஒரு மனிதனை கெடுக்கிறவனோ கொலைப்படுகிறவன் என்னுடையவர்கள், என்னுடையதுன்றது அர்த்தம் எங்காதுங்க, எங்க பொருள், என் பொருள், என்னது, என்ன சேர்ந்தவங்க, என்ன சார்ந்தவங்க பதத்துக்கு என்னுடைய என்ற வார்த்தை ஒரே ஒரு அர்த்தத்துக்கு இது எல்லாம் பொருத்தமாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், ஒரு தீவிரவாதி ஏன் ஆளு அப்படின்னு சொன்னா அவனும் தீவிரவாதி தான். ஒரு கொலை பண்ணவன் இவங்க ஏன் ஆளுன்னா அவனும் கொலை பண்ணவன் தான். ஒரு திருடன் ஏன் ஆளுன்னு சொன்னா அவனும் திருடன் தான். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ என் நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன் செய்வதுன்னு சொன்னா இவன் என்னுடைய ஆளு. அப்போ இங்க அவர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார் ஏசாயா புஸ்தகத்துல, அவன் என்னுடையவன் என்று சொல்லி, நல்லா புரிஞ்சுங்க, அவன் என்னுடைய நேசகுமாரன் அங்க சொல்லுகிறார். பாருங்க, தான் பையன் சொல்லி இயேசுவை புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறாரு,
இங்க பையன் என்று சொல்லல யாக்கோபு, என்னுடையவன் சொல்ற வசனத்தை. இப்பொழுதும் யாக்கோபே, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என்னைக்கு அவர் என்னுடையவன் என்று யாக்கோபை சொன்னாரோ அதுக்கு பிற்பாடுதான் 12 கோத்திரங்கள் உருவாகின, சட்ட திட்டங்கள் உருவாகின, இஸ்ரவேல் உருவாகின. அந்த வம்சத்திலே இயேசுவும் பிறந்தார். ஒரே ஒரு வார்த்தை தான், என்னுடையவன் என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லுற கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல்ல ஒரு வம்சத்துல ஒரு காரியம் இருக்கிறது. எல்லாத்தையும் மூத்த பிள்ளைகளுக்கு தான் எல்லா அதிகாரத்தையும் கொடுப்பாங்க. 3ல ஒரு பங்கு மூத்த பிள்ளைகள் தான் கொடுப்பாங்க. ஆனா யாக்கோபு வீட்டுக்கு மூத்த பிள்ளை இல்ல, இளைய பிள்ளையா இருக்கிறான். ஏசானா மூத்த பிள்ளை. ஆனா ஏசா தேவனை முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா யாக்கோபு தான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. ஆனா தேவனுக்கு முக்கியத்துவம் தேவனை நோக்கி ஓடுவதா, நீ என்னுடையவன் என்று தேவன் சொல்லுகிறார். நீ என்னுடையவன் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், அவர் யாரெல்லாம் என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன செய்வார் என்று பார்ப்பார். அடுத்து அந்த வசனத்தை அப்படியே சேர்த்து வாசிப்பார்கள். அடுத்த வசனங்கள் எல்லாம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பாவையும் ஏசியாவையும் கொடுத்தேன். அவர்களுக்கு இந்த இஸ்ரவேலை அந்த நாடுகள் சுற்றி உள்ள வரைக்கும் அவருக்கு கொடுத்திருக்கிறாரா? நான் சொல்லுகிறேன், என்னுடையவன் என்று சொன்னதால தேசங்களை கொடுத்தார், அவன் போகிறதுக்கு பாதுகாப்பை கொடுத்தார், அவனுக்கு கோத்திரத்தின் தகப்பன் என்று கொடுத்தார், கோத்திரங்களை அவன் வழியா வர கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவை அவனுடைய வம்சத்திலே பிறக்க கொடுத்தார், ராஜாக்களும் அவன் வழியிலே பிறக்க கர்த்தர் கொடுத்தார். என்னுடையவன் என்ற ஒரு வார்த்தைக்கு அவன் என்ன செய்தார்? அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தார். அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த வம்சாவளியா வந்தவர்கள் செவி கொடுத்தார்களா இல்ல செவி கொடுக்காது போகிறார்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவைக்கு மாத்திரம் தேவனை தேடுகிறீர்களா இல்ல இந்த வார்த்தையின்படி நடக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கும் என்னுடைய வார்த்தையும் என் வசனமே கடைசி நாளிலே உன்னை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி. அப்பொழுது பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடு என்று சொல்லி. பிதாவே சொல்லிட்டார் இவருக்கு செவி கொடுன்னு சொல்லி. ஆனா அந்த யூதர்களும் அந்த எபிரேயர்களும் அந்த இஸ்ரவேலர்களும் செவி கொடுக்கவில்லை. ஆனா புறஜாதியாகி நீயும் நானும் செவி கொடுத்திருக்கிறோம், இன்னும் செவி கொடுக்க வேண்டும். சரி, இந்த இஸ்ரவேலர்கள் செவி கொடுத்ததுனால என்னென்ன நடந்தது? கர்த்தர் என்னுடையவர்கள், இவன் செவி கொடுத்த வார்த்தை கேட்டதுனால தேவன் என்னுடையது என்றாரு. சரி, என்னுடையவர்கள் என்று சொன்னா என்னென்ன காரியம் நடந்தது? என்னுடையவன் இல்லாமல் அவர் தேவனை விட்டு விட்டு போனா என்னென்ன நடந்தது என்று பார்ப்போம். லேவியராகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லேவியராகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னுடைய நியாயங்களின்படி, என்னுடைய, நல்லா புரிஞ்சுங்க பாருங்க, ஒரு தேவனாகி கர்த்தரிடத்திலும் என்ன நடந்து பாருங்க. அவர்கிட்ட நியாயம் இருக்கிறது, அவர்கிட்ட சந்தோஷம் இருக்கிறது, அவர்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவர்கள் தேசங்கள் இருக்கிறது, அவர்கிட்ட இந்த உலகம், பிரபஞ்சத்தின் உலகமும் எல்லாமே இருக்கிறது. அவர் நினைச்சா என்னுடையவன் என்று சொல்லுகிறவனுக்கு எதை வேணாலும் கொடுக்க முடியும். அவரிடத்துல நியாய பிரமாணம் இருக்கிறது, அவரிடத்துல கற்பனைகள் இருக்கிறது, அவரிடத்துல நீதி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. என்னுடையது என்று சொல்லுகிற அப்பனா அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. என்னுடையவன் என்று யாரை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாரு. அவர்கள் செவி கொடுத்தார் நடந்தா அவர் இந்த உலகத்தின்படியும் சரி பரலோகத்தின்படி ஆசைப்படுறார். என்னுடைய நியாயங்களின்படி செய்து, புரிஞ்சுங்க, அப்ப அவங்ககிட்ட நியாயம் இருக்கு. என்னுடைய பாருங்க,
அப்போ தேவனை கட்டுறது நியாயம் இருந்திருக்கிறது. என்னுடைய நியாயங்களின்படி செய்யுங்க, என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். இந்த வேத வசனம் என்னும் கட்டளையை கை கொண்டு நடங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். நீங்கள் கை கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நியாய பிரமாணத்தின்படி, அவர் நீதியின் பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படியும் மோசைக்கு கொடுக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி இருதய பலகையில் எழுதி வைத்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து இருப்பார்கள் சொன்னா அந்த ஜனமெல்லாம் என்னுடையவர்கள் என்று சொல்லப்பட்ட தேவனுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த நீதியின்படி அவர் கொடுத்த என்னுடைய நீதியின்படி கொடுத்தபடியே அவர்கள் நீதியின்படி நடப்பார்கள், காக்கப்பட்டு நடப்பார்கள். தொடர்ந்து வாசிப்பார். ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவனை சேரலாகாது. கரங்களை தட்டி அல்ல சொல்லுங்க. உபாகம் 26:18. உபாகம் 26:18 வாசிக்கலாம் சீக்கிரம். உபாகம் 26ஆம் அதிகாரம் 18. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். நான் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மோசே இடத்துல இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னுடைய நியாயத்தை கொடுக்கும்படி, என்னுடைய நியாய பிரமாணத்தை கொடுக்கும்படி நீ இதை கொடு என்று அந்த இஸ்ரவேலர்களிடத்திலே கொடுக்கும் பொழுது, ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு நடந்தவர்கள் எல்லாமே அவர்கள் நன்மையினால் தான் இருந்தார்கள். ஆனா அந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைகள் செவி கொடாமல் போனதால்தான் அங்களுக்கு அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் நாடேறும் சுற்றி திரிய காரணமாக இருந்தார்கள். நான் சொல்லுகிறேன் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அது யூதரானாலும் சரி, கிரேக்கனாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, சுயாதீனாக இருந்தாலும் சரி, அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? என்னுடைய நேசகுமார் என்று சொல்லி அவருடையதிலிருந்து தான் அந்த வார்த்தை வந்திருக்கிறது. நான் ஒன்றும் தனித்திரேன், என்னோடு பிதா இருக்கிறேன்னு அவர் சொல்லுகிறாரு. நான் ஒன்றும் என்னுடைய பேசவில்லை, என் பிதாவினுடைய சித்தத்தின்படியே பேசுகிறேன். அப்போ ஒன்றும் தேவன் இயேசு ஒன்றும் தன்னிச்சு பேசல, அவர் என்னுடையவன் என்று சொன்னார் பாருங்க. அவருடைய பிதாவுடைய வார்த்தை தான் பேசுறாங்க. கரணம் தட்டிதான் சொல்லுங்களேன். நன்றி ஆவியானவரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுக்கு இது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்னா, அப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாருமே யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடையவர்கள் சொன்னார்களோ அந்த கூட்டம் மாத்திரம், அதுல எவ்வளவு பேர் தேவன் இல்லை என்று போனவர்களும் உண்டு, தேவனுடைய வசனங்களை கேட்காமல் போனவர்களும் உண்டு, மீறி செய்தவர்களும் உண்டு, உண்மையால் தேவனை தேடினவர்களும் உண்டு. ஆனா யாரெல்லாம் தேவனை தேடினார்களோ அவருடைய வம்சா வழியில் வந்தவங்க தான் உலகத்தில் இருக்கிற அநேக கண்டுபிடிப்புகளை படைத்தவர்கள். உலகத்தில் எல்லா கண்டுபிடிப்புகள் படைத்தவர்கள் எல்லாமே பார்க்கும்போது யூதர்களா தான் இருப்பாங்க. கீர்த்தியும் புகழ்ச்சியா வைப்பது என்று என் வார்த்தை வசதி கேட்டா கீர்த்தியும் புகழ்ச்சியா வைப்பது அவர் சொன்னார். நீ எந்த உலகத்துல இருக்கிற எந்த கண்டுபிடிப்பு எடுத்துக்கிய, நீ லைட் எடுத்துக்கோ, டேப் ரெக்கார்டு எடுத்துக்கோ, நீ போன் எடுத்துக்க, எது வேணா எடுத்துக்கிய, அது கண்டுபிடிச்சது ஒரு யூதனா. தெரியுமா? தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீற மாட்டாங்க, அது வார்த்தையை நிறைவேற்றுவாரு. நிறைவேற்ற தேவன் அதனால செவி கொடுன்ற, நீ செவி கொடுத்தா உங்களுக்கு அப்படி செய்வாங்க. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து, அவர் அந்த ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்து, உனக்கு சொல்லி இருக்கிறபடி, உனக்கு நான் சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால், இந்த வேத வசனம் சொல்லப்பட்ட கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் நடக்குதா? அவங்க யூதர்கள் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும், பணக்கார பேங்க்ல பெரிய பேங்க் அவங்கதான், கீர்த்தியிலும் மகிமையிலும்
மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும். இன்னும் யூதனாவ அவங்க வச்சிருக்க குண்டுகளை அணுகுண்டுகளை பார்த்து பயப்படுவாங்க, கண்டுபிடிப்புகளை பார்த்து பயப்படுவாங்க. சின்ன நாடு ஆனா பயப்படுவாங்க. ஏன் வார்த்தை எப்படி? நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். அப்படி இருந்தவர்களும் அப்படி அந்த நாட்களில் இருந்தவர் வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார். அந்த இருந்தவர் வம்சத்துல தான் அநேக கண்டுபிடிக்க உண்டானது. ஆனாலும் அவருக்கு கீழ்ப்படியாத போனவர்கள் தான் சிதறடிக்கப்பட்டார்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளாக பொதுவாக கொடுக்கலாம். அதை செவி கொடுத்து கேட்கிறவன் தேவன் சொல் என்னுடையவன் சொல்லி நான் சொல்லுகிறேன். சாதாரண ஒரு இங்க இருக்கிற ஒரு கவுன்சிலருடைய மகனாவோ இல்ல கவுன்சிலர் ஒரு உறவினரா இருந்தா ஒரு ரோட்ல போற கை யாருன்னா கை நீட்டினா சும்மா விட்டுருவாங்க. அந்த கை நீட்டினவன நீ சொல்லுங்க ஒரு ரவுடியோடைய பையனையோ ரவுடியோட தம்பியோ சும்மா சாதாரண ஒரு ஆள் அடிச்சுட்டா ரவுடி சும்மா விட்டுருவாரு. நான் உங்களுக்கு கேட்கிறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஒரு ரவுடியோ ஒரு கவுன்சிலரோ ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சருக்கே என்னுடைய ஆள் யாருமே கை வச்சியா பெரிய பெரிய ஜாதி சண்டையே வந்துடும். ஒரு ஜாதிக்கார மேல இன்னொரு ஜாதிக்கார கை வச்ச விட்டுருவாங்களா? பெரிய ஜாதி கலவரமே ஆயிடும். ஒரு இன மொழி இப்ப தமிழாக இருக்கிறாங்க, மற்ற வேற மொழி பேசுறாங்க, மொழி கலவரம் ஆயிடும். என்னுடைய ஆளு எங்காவது வந்துருவாங்க. புரியுதா? அப்போ என்னுடைய பிரமாணங்களையும் என்னுடைய நீதிகளையும் என்னுடைய நியாயங்களையும் கை கொண்டால் அது எப்படி நான் வழி ஏற்பட்டு சொல்லிட்டாரு. நமக்கு இவர் என்னுடைய நேசகுமாரன் செவி கொடுங்கன்னு சொல்லி நம்ம இயேசுக்கு செவி கொடுக்கணும். யூதர்கள் பிதா சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தா என்னுடையவர்களா இருப்பாங்க. அவன் என்னுடையவனா ஒருத்தன் இருந்தான்னா அவன் மேல கை வச்சா என்ன நடக்கும்? அவன் சன்னதி மேல கை வச்சா என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்காங்க? இப்போ நீங்கள் சாதாரண உலகத்தின் மனிதர்களுடையவர்களா இல்ல பிசாசுடையவர்களா இல்ல இயேசுடையவர்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. வாட்டில கவனித்து முடிவு பண்ணுவாங்க. பாருங்க, உலகம் புஸ்தகத்துல சொன்னபடி அவர் கீர்த்தியை புகழ்ச்சியா வைத்தாரு. ஆனா படிந்து பார்த்து வசந்த வாசிக்கிறோம். நான் சொல்றேன், அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 10-11 அப்படியே வாசிக்க கேட்கலாம். 95ஆம் சங்கீதம் 10-11 வாசிக்க கேட்கலாம். சீக்கிரம். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். 40 வருடமாய் பாருங்க, 40 வருடமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று இருதயமுள்ள என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இயேசு சொல்றார், நானே வழி சத்தியம் இங்க தேவனை கர்த்தர் சொல்றார், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். என்னுடைய கோபத்திலே சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் ஒரு நேராய் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, எகிப்து உலகத்தின் படியாகவும் கானான் பரலோகமாகவும் வைத்துக் கொள்ளுங்களேன். இது உலகம், அது கானான் தேசம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ எகிப்து உலகத்தை குறிக்கிறது, கானான் பரலோகத்தை குறிக்கிறது. சரி, பரலோகத்துக்கு முன்னாடி தான் பரதேசி இருக்கிறது. ஒருவன் நீங்க மரித்தால் அவன் எங்கு போவான்? முதலாவது பரதேசத்துக்கு போவான், பிறகு தேவ நியாயத்திற்கும் பரலோகத்துக்கு போவான். இதுதான் இயல்பானது. அப்போ ஒரு மனுஷனை தேவன் இயேசுவானது எதுக்கு தெரிந்து கொள்ளுகிறார்? அதை புரிந்து கொள்ளுகிறார். எதுக்கு தெரிந்து கொள்ளுகிறார்? பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீங்க யாவரும் என்னென்ன பாருங்க, நான் உங்களுக்கு இந்த வசனத்துல என்ன இளைப்பாறுதல் வருது? இதுதான் ஜனங்களுக்கு, பிதாக்களுக்கு, நம் முன் பிதாக்களுக்கு தேவனை கர்த்தர் இளைப்பாறுதல் தருவேன், உங்க பரதேசத்துல உனக்கு பரலோகத்துல ராஜ்யத்தை தருவேன், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஜனங்கள்
என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய வசனங்களை, என்னுடைய பிரமாண நீதி பிரமாணம் கேட்காது போனதுனால நான் தரமாட்டேன் அவங்களுக்கு வெறுத்தேன். 40 வருடமாய் 40 வருடமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எவ்வளவு தரம் தீர்க்கதரிசி அனுப்பினாலும் தேவகுமாரன் அனுப்பினால இந்த ஜனங்க இருதை வழிவி போய் அதுங்க வேலையை தான் பார்க்குமே தவிர என் நீதியையோ, என்னுடைய வார்த்தைகளையோ, என்னுடைய பிரமாணங்களையோ, என்னோட சொல்லையோ கேட்டு அதன்படி செவி கொடுத்து நடக்காது என்று புரிந்து என்னுடைய இளைப்பாறுதல் தரமாட்டது கோபத்திலே ஆணையிட்டாங்க. ஒரு பேச்சும் அவருக்கு ஆணையில் கொடுக்க முடியும், கொடுக்க மாட்டேன் ஆணை கொடுக்கவும் முடியும். ஏன்னா அவர் தெய்வம். அங்க சொன்னது அப்படியே தான் கொஞ்சம் மாத்தி இயேசு சொன்னாரு. நானே வழியும் சத்தியம், வழின்ற வார்த்தைக்கு வருதுனால புரிஞ்சு வசந்த வழி வருது. நானே வழியும் சத்தியமும் ஜீவமா இருக்கிறேன். வழி வந்துச்சா? அப்புறம் நான் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் நான் இளைப்பாறுகிறேன். அப்போ இவர் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தனால தேவன் சொன்ன இளைப்பாறுதல் இவர் பெற்றுக்கொண்டாரு. இவர் முழுமையாக பெற்றுக்கொண்டதால் இவர் நம்பி வந்தா இளைப்பாறுதல் தெரியுமா? செத்து போச்சுன்னா பேயா அங்க சுத்துது, இங்க சுத்துது, இங்க சுத்துது, அங்க சுத்துது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சுத்தாத நிம்மதியா மோட்சம். அதே மாதிரி உலகத்தின்படியும் ஐயோ அங்க ஓடலாம் ஐயோ அலைச்சல் இல்லாத எல்லாத்தையும் தெய்வம் பார்த்துப்பாரு. இறுதி அப்படியே இருக்கும், ஓடாத பேசிக்கிட்டே இருக்கும். இது ஒரு இழைப்பாடு. உலகத்தின்படியும் இது பரலோகத்துக்கு போகிற ஆவியின் படியும் இழைப்பாடு. இதை அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை இயேசு பெற்றுக்கொண்டார். இயேசுக்கு நம்ம செவி கொடுத்தார், அதை இயேசு நமக்கு கொடுத்தார். இப்பொழுது பழைய ஏற்பாட்டின்படி யாக்கோப்புக்கு அவர் தேவன் ஒரு யாக்கோப்பை தெரிந்து கொண்டு அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து, எல்லா ஜனங்களுக்கு கொடுத்து 12 கோத்திரத்தை உருவாக்கி நீ என்னுடையவர் என்று சொல்லி அவனுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து கூட அவர் தெளிவா இருந்தார். ஆனா அவர் பிள்ளைகளும் தெளிவா இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் புரியாது, கீழ்படியாது போனது. ஆனால் அதுக்கு பலன் அனுபவித்தது. இன்னும் கீழ்படியாது இருக்கிறது. தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லியும் திருந்தவில்லை. என்னுடைய தீர்க்கதரிசி அனுப்பினதும் அது தெளிவடையவில்லை. என்னுடைய நேசகுமாரனுக்கு செவி கொடுக்க சொல்லியும் செவி கொடுக்கல. தேவனை கட்டளை சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி அவங்க செவி கொடுக்கல. இவர் என்னுடைய தான் ஒரு யாக்கோபை வச்சு சொல்லி சந்ததி உருவாக்கி பார்த்தார், வேலைக்காக. இயேசு தன்னுடைய குமாரனை அனுப்பி பார்த்தாரு, முடியல. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, சரி உலகம் முழுவதிலுமே அவர் கீர்த்தி புகழ்ச்சியா உலகத்து மக்களை விட அந்த ஜனங்களை கீர்த்தி புகழ்ச்சியா வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. சரி நம்ம தான் வெளியில் இருக்கிற ஜனம் தான், புறச்சாதிக்கிறது தான். நமக்கு என்னுடையவர்கள் என்று சொன்னாரு. அந்த குமாரன் நமக்கு கொடுக்கலையா? அவர் கொடுக்கலையா நமக்கு? ஆனா பொதுவாக கொடுத்த. நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலர்கள் தன்னுடைய கீழ்படியாமையினாலே விட்டதுனால இந்த உலகம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்குன்னா அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட உலகம் என்னுடைய குமாரனை கொடுக்கும்போது அது செவி கொடுக்க விட்டதுனால இனி உலகம் முழுவதும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க கீழ்படிஞ்சு இயேசு ஏற்றுக்கொண்டா ஏங்கப்பா உலகம் தாங்கி இருக்காரு. ஆசீர்வாதம் உற்சாகமாக நடவடிக்கையின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுங்க. அதற்கு கர்த்தர், நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, சரி இதுவரையும் நான் யூதர்களை குறித்து ரொம்ப பெரிய பேச முடியும். ஏன்னா யூதர்கள் தான் பரிசுத்தம் உள்ள சந்ததி, யூதர்கள் தான் தேவனுடைய சந்ததி. அந்த சந்ததி தான் இயேசு பிறந்தார். இஸ்ரவேல் தான் இயேசு பிறந்த இடம். இஸ்ரவேலின் கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் மீட்பர், அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் தான். அந்த இஸ்ரவேலின் தேவன் தான் நமக்கு தெய்வம். ஆனா இறங்கி வந்தோம், செவி கொடுக்கல. புறச்சாதி மட்டும் அவர் தள்ளிடல. புறச்சாதிக்கும்
அவர் தன்னுடைய சொந்த ஊழியக்காரர் என்னுடையவனை அனுப்புன்னு சொல்லி அதுக்கு இன்றைக்கு நீ நான் விடுதலை சூழ்ச்சி பிரோஜனம் இல்ல. தேவன் என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லத்தக்க அப்படி இருக்க வேண்டும். இப்ப சொன்னாரு அவர் ஊழியம் செய்கிற விக்கியும் இதோ தேவகத்தின் குளோரியும் சொன்னாரு இவள் என்னுடையவன் சொல்லி. அதை விட கூடுதலா உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் சொல்லுகிறேன், இயேசு வந்து சும்மா விசுவாசியா உட்கார்ந்து போறதுக்கு ஒரு நாளும் சொல்லவில்லை. இயேசு 12 பேர் தான் அவர் கூட வந்தாங்க. 12 பேருமே சீஷர் தான். புரிஞ்சுக்கணும், அவர் சீஷர்கள் தான், ஒரு குரு சீஷர் தான் உருவாக்குனாரு, விசுவாசிகளை உருவாக்க முடியாது. புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கும் சீஷரை உருவாக்க தான் பாக்குறாரு. நீங்க சீஷரை விசுவாசம் என்னுடைய சீஷரா தான் இருக்கணும். வாசிப்பா வசனம். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். என்னுடைய அப்படின்னா அவர்கிட்ட என்னுடைய இளைப்பாறுதல், என்னுடைய வன் பாருங்க, கீர்த்தி புகழ்ச்சி, என்னுடைய நியாய பிரமாணம், என்னுடைய நியாயம். எத்தனை வச்சுருக்காரு பாருங்க ஒரு தேவனுக்குள்ள என்னுடைய நியாய பிரமாணம் என்று சொல்லி பாருங்க. என்னுடைய இளைப்பாறுதல் எவ்வளவு வச்சிருக்கிறார் பாருங்க. வச்சதில்லாத இயேசு உலக வானோர் பூதலத்தோருக்கும் சரி, வானத்துக்கும் பூமிக்கும் சரி, எல்லாத்துக்கும் அவர் தான் இயேசு தெய்வம். தேவபட்சம் கிடையாது. ஆனா அவருடைய நாமம் வல்லமை மிக்க நாமமா. அந்த நாமத்தை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் இயேசுடைய என்னுடைய நாமத்தை தெரிந்து கொள்ளுங்கிறாரு. அப்ப முதல் இயேசுடைய நாமத்தை தெரிந்து கொள். நீ அதுக்கப்புறம் என்னுடைய மகன் எனக்கு செவி கொடு. நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு செவி கொடு, என்னுடைய குமாரனுக்கு செவி கொடு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் சொல்லுகிற வார்த்தை என்னுடைய இதுல இருந்து அவரோட இருந்து எடுத்து சொல்றாரு பாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க. முதல்ல அவருடைய நேசகுமார் நாமத்தை தெரிஞ்சுக்கணும். அவருக்கு பிதாவுடைய நேசகுமார்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்க அவர் இலைப்பாடல் கொடுப்பாரு. புரிஞ்சுங்க, நல்ல புரிஞ்சுங்க, இலைப்பாடல் கொடுப்பாரு. அல்லேலூயா. நான் சொல்ல புறஜாதி மக்களுக்கு. அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் உலகம் முழுவதும் இயேசு என்ற நாமத்துக்கு தான் நாமத்துக்கு தான் நோய்கள் ஓடும். இயேசுவின் நாமத்துக்கு தான் விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்துக்கு தான் அதிகாரம். அந்த நாமத்தை, என்னுடைய நாமத்தை தெரிந்து கொள்ளும்படிக்கு நான் அவனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். 15 அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். என்னுடைய நியாயங்களை, என்னுடைய பிரமாணங்களை, என்னுடைய இளைப்பாறுதலை, என்னுடைய நாமத்தை எல்லாத்தையும் என்னுடைய சொல்லிட்டு கடைசியில வச்சா அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இருக்கிறவங்களுக்கு எதனா எதிர்ப்போ ஒரு பாடோ ஒரு போராட்டம் வருதுன்னா, அது வருதுன்னா தேவனுக்கு கண்ணுக்கு தெரியாத நடக்கல, அவர் அனுமதிக்கிறதுனால தான் வருது. என்னுடையவன் என்று சொல்லுகிறாரே, அவர் அனுமதிக்கிறதுனால தான் வருது தவிர அவர் அனுமதிக்காத என்னுடையவன் சொல்லுகிறவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா யார் அதை அனுமதி அவங்க ஜீவனோட இருக்க மாட்டாங்க. சொந்த வாழ்க்கையில பார்த்துருக்காங்க. ஊழியத்துக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக பேசினவும் எதிர்த்தினவும் உயிரே இல்லாத போனது எத்தனையோ பேர். எவ்வளவு பேர் கை கால் வழங்காத போன எத்தனையோ பேர் சொல்லி சொல்ல வேணாம். நான் எதுக்கு சொல்றேன்னா,
அவங்களாம் தேவன் சித்தம் இல்லாத தன்னுடைய காரியத்தை பேச வேண்டும் பேசுறாங்க அப்படி நிலைமைதானது. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு பேசினாலும் தேவன் அனுமதித்த காரியத்தினால தேவன் சில நம்மள சோதனை கொடுத்துவாரு. அது போல இன்றைக்கு உங்களுக்கு வருகிற சோதனைகளும் உங்களுக்கு வருகிற எதிர்ப்புகளும் உங்களுக்கு வருகிற காரியம் எல்லாமே இது தேவன் தாமே அவருடைய நாமத்தினால அனுபவிக்கிற தவிர தேவனுக்கு தெரியாத நடக்கிற. அதான் தேவனை கதை சொல்லாதீங்க, நீங்க தவறா இருக்கிறது நீங்களும் எண்ணிக்கொள்ளாதீங்க. தேவனுக்கு தெரியும், அதனாலதான் தேவன் தான் இதை அனுமதித்திருக்கிறார், நாமத்தில் மட்டும் தான் அனுமதித்திருக்கிறது. ஆனா முடிவிலே ஜெயம் உங்களுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையெல்லாம் ஆரம்பத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நான் நல்ல ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி முடிக்கும் நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், ஓட்டத்தில் நான் ஜெயமத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அல்லேலூயா. எல்லாமே தேவனுக்கு தெரியும். என்னுடையவர்கள் அல்லேலூயா. பாருங்க, எந்த யூதர்களையும் எந்த யூதர்களோடு இருந்து கிறிஸ்தவரை கொல்ல வந்த ஒரு சவுலை பவுலாய் மாற்றி இவன் என்னுடைய சொல்லி புறச்சாதிகளுக்கும் யூதர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை கொண்டு போகிறவன் என்று சொல்லி என்னுடைய நாமத்து நிமித்தம் என் நிமித்தம் பாடுகளையும் அவனுக்கு அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய சொன்னார் தேவ சித்தத்தினால் வருகிற போராட்டம் வரும்தான், அதுல ஜெயம் நிச்சயமாய் உண்டு. ஆனா தேவனுடைய சித்தம் இல்லாத மனிதர்களும் விசுவாசிகள் சொன்னா அவர்கள் ஜீவன் அவர்கள் சரி அதுதான் கடைசி. ஒரு ரவுடியோடைய தம்பியோ இல்ல ஒரு அமைச்சரோட அண்ணனையோ ஒரு தம்பியையோ செய்யும் போது என்னுடைய ஆள் மேல கை வச்சுட்டான்னு சொல்லிட்டு அவன் விட்டுடுவானா? அப்ப தேவனுடையவர்களாயிற்று நீங்க விடுகிறதே இல்லை. உற்சாக கருத்தை அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 2:18. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் இப்ப நல்லா கேளுங்க. இப்பதான் இந்த நன்றி ஆண்டவர் பாரு இங்க நடக்கிறது அப்படி பேசுறாரு பாரு. நல்லா புரிஞ்சுங்க. உணர்வுல நீங்க எல்லாத்தையும் மறந்து ஆவியான பேசாத விசுவாசம் வார்த்தை கவனிச்சா வாழ்க்கை ஆவியான சொல்றது. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். என்னுடைய ஆவி பாருங்க, என்னுடைய இளைப்பாறுதல், என்னுடைய நியாயப்பிரமாணம், என்னுடைய நியாயம், என்னுடைய நீதி என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் என்று சொல்லி இப்போ என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். என்னுடைய ஊழியக்காரர் மட்டுமா? ஊழியக்காரர்கள் இல்லையா? ஆவி ஊற்றுவார். ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்த வந்த பிள்ளைகளே, இன்னும் இருதயத்திலே ஒப்பு கொடுத்த சகோதரர்களே, டிவியின் வழியை பார்க்கிற யூடியூப் வழியை பார்க்கிற பேஸ்புக் வழியை பார்க்கிற சகோதரர்களே, உனக்கும் தான் இந்த என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே நல்லா கேளுங்க, இதுதான் விஷயம். இங்க அவர் சொன்னது நடக்குதா? உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைகளாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரியதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் கடைசி நேரத்தில் நடக்கிற காரியம் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைகள் ஆகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும்
இருக்கிற காரியங்களையும் பூமியில் இருக்கிற காரியங்களையும் அவர்கள் தீர்க்கதரிசனமாய் காட்டுவேன், அற்புதங்களையும் நான் நடத்தி காட்டுவேன் என்று யாரை சொல்லுகிறாரு? ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னுடையவர்கள் என்று என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு இதை வெளிப்படுத்தி காட்டுவேன் சொன்னது. அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. என்னுடையவர்களுக்கு என்று சொல்லி அவருடையவர்கள் என்று சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அதிசயத்தை செய்ய வைத்து பார்க்கிறவர். அவர்தான் சொல்லியிருக்கிற பூமியில் இருக்கும்போது என்னை காட்டிலும் என்னை பின்பற்றுகிறோடு என் நாமத்தின் நிமித்தமாக என்னை காட்டிலும் மேலான அற்புதத்தை செய்கிறார். இப்படித்தான் சீஷர்களை உருவாக்கினார். அவர் அவங்க பிள்ளைகளை தான் மேலாக காமிச்சார். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் அடியன் வைத்திருக்கிறாரு. அதே ஆவில இருக்கிறனால தான் பிள்ளைகள் தான் நான் 8 அடி பாய்ந்தாலும் என் பிள்ளைகள் 16 அடி பாய்ந்து அதே பசுத்தா இருக்கிறதுனால தான் அந்த சிந்தை இருக்கிறது. உங்களுக்கு அந்த பசுத்தாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டேஷனா வரணும். நீங்க நன்றி ஆவியானவரே. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. 9ஆம் வசனம். பிதா நல்லா கேட்டுங்க. பிதா என்னிலும் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தர், என்னுடைய இயேசு, என்னுடைய தேவன் அப்படின்ற மாதிரி ஏதாவது தலைப்பு போடுங்க. உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டு இப்ப இயேசு என்ன பேசுறாரு வாசிப்பா? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாய் இருப்பேன். என்னுடைய அன்பிலே நல்லா புரிஞ்சுங்க. என்னுடைய அப்படின்னா அன்பு இருக்குது பாருங்க. இளைப்பாறுதல் இருக்கிறது பாருங்க. இளைப்பாறுதல் இருக்கிறது, பரிசுத்த ஆவி இருக்கிறது, அன்பு இருக்கிறது. வாசி. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. புரியுதுங்களா? இந்த கற்பனை தான் செவி கொடுங்கள் சொல்ல. என்ன யாக்கோபு உடைய சந்ததிக்கு இந்த வார்த்தைகளை செவி கொடுங்கள், இந்த வார்த்தையின்படி நடங்கள் சொன்னாரோ அவங்க கேட்கல. ஆனா மறுபடியுமாய் பிதாவானவர் மேகத்தின் வழியை நின்று இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்காரு. அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் இந்த வசனம் தான் இருக்குது. நீங்க பேசும்போது இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க சொன்னா, செவி கொடுப்பாங்க சொன்னா இப்ப வாசிக்கிற வார்த்தை வாசிக்கிறேன். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால், புதிய ஏற்பாட்டில் பேசுற இந்த கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் பாருங்க, சமாதானம் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஏன் தெரியுமா? இயேசுதான் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதுக்கு மேல ஒரு அன்பு இல்லையா? அன்பையே என்னுடைய அன்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னங்க இது பாருங்க. சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம். ஒரு விஷயத்த சுத்தி நான் வந்தா கூட சொல்ல வேண்டிய காரியம் ஒண்ணு வந்தாங்க. இந்த யாக்கோபோட வம்சத்துல தான் இயேசு பிறந்தாரு. யாக்கோபுக்கு தான் சொன்னார், இந்த வார்த்தையின்படி நடக்கணும், இந்த வார்த்தையின்படி எல்லாம் செய்தா உங்களுக்கு நான் இந்த உலகத்தின்படி என்னென்ன செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க தண்ணீர் மேல் நடந்தா பொருள்வதில்லை அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன வாக்கு இருந்தமோ அது ஃபுல்லாவே அந்த வசனங்கள் உபாகத்திலும் சரி, ஏபிராமும் சரி, ஏசாயால எல்லாத்தையும் சொன்னா நீங்க கவனிச்சுங்க. அதை நீங்க வீட்டுல கூட போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா அது எல்லாம் சுதந்திரம் இயேசுதான். அது இயேசு. ஏன்னா அவர் தான் அந்த நியாயப்பிரமாணப்படி வாழ்ந்தவர். ஒருவர் தான். அதனால தான் அவர் ஆறு மேலே அவர் கடல் மேலே நடந்தாரு. புரிஞ்சுக்கீங்க நீங்க. அல்லேலூயா. அவர் நிகழ்த்தி காமிச்சாரு. அவரு
நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்ததுனால தான் பிதாவோட சொன்னாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னா அந்த படி அவன் வாழ்றதும் அவருக்கு பிள்ளையா இருக்கும். இவர் வாழ்ந்தனால இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க அப்படின்னா, ஏன் நான் இவர் கொடுக்குறேன், இவர் ஏன் கொடுக்குறாரு, இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்றதை அவங்கள கேட்க முடியல, இவர் சொன்னாச்சும் கேளுங்கன்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்பயும் அவங்க கேட்கல. ஆனா நீங்களும் நானும் கேட்டுவிட்டோம். அந்த யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்துவம் இயேசுவிலே நிறைவேறினது. எப்படின்னா, சந்தோஷம் என்ற வார்த்தை நிறைவேறினது, இளைப்பாறுதல் நிறைவேறினது. புரியுதுங்களா? சந்தோஷம், இளைப்பாறுதல், அப்புறம் மனமகிழ்ச்சி, அதுக்கப்புறம் நியாயம், நியாய பிரமாணம் போன்ற வார்த்தை என்னென்னவோ அதுல இருக்கிற உலகத்தின்படி ஆசீர்வாதம் எல்லாமே நிறைவேறினது. நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. எல்லாமே நிறைவேறிச்சு. இயேசு மட்டும் அதை பெற்றுக்கொண்டாரு. ஆனா இயேசுடைய வார்த்தைக்கு என்னுடைய நேசகுமாரன் சொல்லும் பொழுது, பிதா சொல்லும் போது, இயேசுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்த வார்த்தைப்படி கேட்டு நடந்தா அவர் எதெல்லாம் வச்சுக்கிறாரோ நேரடியா நமக்கு கொடுக்கிறாங்க. அதான் என் வழிகளை அவர்கள் என் வழிகளில வரல, வழி போகிற ஜனமா இருந்தாங்க. நான் கொடுப்பேன்னு சொன்னது அவர்களுக்கு கோபமாக நானே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இயேசு நானே தான் அந்த இடத்துக்கு போகிற வழி, நானே வழிங்க இலைப்பாறுதல் தருவேன், வருத்தப்படாத இலைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. வழியும் இலைப்பாறுதலும் சந்தோஷமும் எல்லாமே அவராக இருக்கிறார். மனமகிழ்ச்சியும் நியாயமும் எல்லா வார்த்தைகளும் அவராகவே இருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு கொடுத்தபடி இவர் நிறைவேற்றினார். இவருக்கு வந்தபடியே இவரை நம்முடைய வார்த்தையும் இவரை ஏற்றுக்கொண்டா நம்ம அவருடையவர்களா இருக்கும். பிதா சொன்னார்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி. ஆனா யாரெல்லாம் இந்த வார்த்தையை வசதிக்கு நடக்கிறானோ, என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரி, என்னுடைய மகன், என்னுடைய குமாரன், என்னுடையவன், என்னுடைய சொல்லி இயேசுவே சொல்லுவாங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருப்பேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால், இதே கற்பனை தான் அங்க கொடுத்தாரு பிதா. ஆனா இயேசு அதே சொல்றாரு, என் கற்பனை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்களுக்கு நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் சொல்லுகிறேன் கற்பனை பிள்ளைகளை, இதைத்தான் அவர் சொன்னார். என்னுடையவர்கள் என்றவர்களா என் வார்த்தை வசனத்தை கேட்பாங்க. என்னுடையவர்களுக்கு எதுவாக நான் நிற்பேன். என்னுடையவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய வார்த்தை வசனப்படி நான் சொன்ன வாக்கின்படி நிறைவேற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் யாருடையவர்கள் என்று பாருங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும், இப்போ உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், நீங்கள் இதை நான் சொன்னதை இப்ப எல்லாத்தையும் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நல்லா புரிச்சுக்க. இதனால ஒரு விஷயமே இருக்குது. எல்லாருமே ஊழியக்காரங்க தான். நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் சம்சாரத்துக்கு தெரியும். ஆவியான உடனே என்கிட்ட பேசும்போது பக்கத்துல எனக்கு சம்சாரம் கேட்டது, உன்னை நண்பனை போல வச்சுக்கிறேன் நிறைய சொல்றோம். அது ஒரு சாட்சி, நான் கற்று சாட்சி. உன்னை நண்பனை போல வைத்து யாருக்கு கொடுத்த சாட்சி கேட்டேன். நான் நண்பனை போல வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சின்ன தவறு செய்யுது. அவங்க ஏசப்பாங்க அந்த ஆவியானவர் அவங்க என்கிட்ட நேரடி பேசுறேன். என் மனைவி சாட்சி அது நான் சொல்லுகிறேன். நண்பனுக்கு தாங்க ரகசியம் தெரியாது. அது போல வான உலகத்துல தான் நடக்க போகுது, ஊழியக்காரன் தெரிய முடியும். பூலோகத்துல சமுத்திரம் தான் நடக்க போகுதுன்னு தெரியும். அவருக்கு தெரியல, அவங்க நண்பர்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. தெரியல வாசம்
இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். என்ன செய்கிறது உனக்கு தெரியாது. நான் உங்களை சிநேகிதர் என்று என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் பிதாக்கு எல்லாம் தெரியும். அது அவர் கூடவே பிள்ளையா இருக்கு, அவர் தெரிஞ்சுக்கிது எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். எல்லாத்தையும் அதனாலங்க இந்த விடுதலை சுவிசேஷ ஊழியத்துல பாருங்க, சுனாமி வரும்னு சொல்லி போன வருஷம் எங்க வருது எனக்கு தெரியல. ஆனா சுனாமி வரும், தீவுகள் மூழ்கும், தண்ணீர்னாலே அழிவு அதிகமா இருக்கும், தீவுகள் எல்லாம் மூழ்கும், நீர்மட்டம் ஏறும்னு சொல்லி நம்ம கால சுழற்சினால இப்படிப்பட்ட காரியம் உண்டாகும்னு சொன்னோம். கால சுழற்சினால தண்ணிக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து ஒரு கூலிங்கா இருக்குது, தண்ணிக்குள்ள ஒரு எரிமலை இருக்குது. அப்ப எரிமலை மேல தண்ணி இருந்ததுன்னா அது வந்து எப்படி வெடிக்கும் புரிஞ்சுக்கணும். நம்ம வெடிக்காது அவ்வளவா. ஏன்னா வெளியில இருக்கிற காட்டுல இருந்தோட வெடிக்கணும், தண்ணிக்குள்ள இருக்கிறது வெடிக்குதுன்னா கால சுழற்சி மாறி வெப்பம் அதிகமா இருந்தாங்க, வெப்ப தாங்க வெடித்தது தண்ணீர் பாயுது. எனக்கு ரகசியத்தை கற்று வெளிப்படுறாங்க. அப்படி இருக்கணும்ன்றாங்க உங்களை. என்னுடைய பிள்ளைகளா, என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர்களா, என்னுடைய சிநேகிதர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாருங்க. எப்படிங்க இருக்க போகிறீங்க சொல்லுங்க. அவருக்கு இந்த ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்திலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதுக்குதான் ஏற்படுத்தியிருக்கிறார். என்னுடையவர்கள் என்று சொல்லி என்னுடையவர்களை நாமத்தை சொல்லி வருவார்கள், என்னுடையவர்கள் சுவிசேஷம் சொல்லி வருவார்கள், என்னுடையவர்கள் எனக்காக ஓடுவார்கள். இதுதான் விஷயம். நீ தேவனுடையவர்களா இருந்தா அவர் சொன்னபடி நீ ஓடுவேன். அல்லேலூயா. விசுவாசியா வர மாட்டேன், சீஷனாவும் சீஷியா ஓடுவேன். அப்ப நீ ஓடும் பொழுது நீ தீர்க்கதரிசியாகும், நீ வல்லமுள்ள ஆட்களாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உற்சாகமா கண்ணை தட்டி அல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம், ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9:15-16 வாசிப்பா. அவர் மோசேயை நோக்கி, ரோமர் தானப்பா, ரோமர் 9:15 வாசி. அவர் 24 வாசி. 24 அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை நல்ல காரணத்தை சொல்லுங்க. வாசிக்கணும். நான் கொஞ்சம் சொல்லிடுறேன், கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரியே. பாருங்க, அவரு பட்சபாதம் இல்லாத தெய்வம். சில பேருக்கும் என்னுடையவர்கள் என்று தான் சொன்னாரு, யூதர்களுக்கும் என்னுடையவர் தான் சொன்னாரு, ராஜாக்களுக்கும் என்னுடையவர் தான் சொன்னாரு, புற ஜாதியாகிய இருக்கிற நம்மளே என்னுடையவர் தான் சொன்னாரு. ஆனா பாருங்க, நம்ம ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் வந்தார்கள் மூதாதையர்கள். ஆனாலும் நம்ம அவருடையவர்கள் இல்லை என்று சொன்னாலும் என்னுடையவர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நம்ம இயேசுடையவர்கள், இயேசு நம்முடையவராக இருக்கிறாரு, அவரே நம்மளுடையவர் என்று சொல்லுகிறாரு. கருத்தை சொல்லுவோம். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாகி அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோப ஆக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்ததனால் உனக்கு என்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, எல்லாம் கேட்டுங்க, யூதர்களில் இருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அழைத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல
ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட இடத்திலேயே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிங்களேன். கரெக்டான வார்த்தை பாருங்க. யாக்கோபுக்கு என்னுடையவன் தான் சொன்னாரு, என்னுடைய பையன் சொல்ல, பிள்ளைகள் சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபுக்கு சொல்லல, என்னுடையவன் சொன்னாரு. அங்கே பிள்ளைகள் இருந்தா. ஆனா இயேசு சொல்லும்போது சொல்ல, என்னுடைய நேச குமாரன். குமாரன் பையன் தானே. விட்டத்தில் வாசிக்கும். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலேயே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று எனப்படுவார்கள். செவி கொடுத்தவர்களுக்கு, என்னுடைய நேசகுமாரனுக்கு செவி கொடுங்கள் சொன்னபடி பிதாவின் வார்த்தைக்கு இணங்க, வசனத்துக்கு இணங்க இயேசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களுக்கு அவர் சொல்லுகிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறார் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலை தனலாய் இருக்கும். மணல் போல இருக்கும். மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புறஜாதிக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லி. புறஜாதியை ரட்சிக்க வந்தது இயேசுதான் மெஸ்ஸியா, இயேசு தேவன் குமார் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஓசியாவும் ஏசாயாவும் தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில பலிக்க சொன்னா அவர் வாழ்க்கையில் பலிக்க வேண்டும், அவர் விசுவாசிக்க வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நாளை தட்டி அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. இன்னும் ஒரே ஒரு வசனம். நன்றி ஆண்டவரே. அதே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் கடைசி வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னுடையவைகள் யாவும் நல்லா புரிஞ்சு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப சொன்னது எல்லாமே யூதர்களுக்கும் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் உலகம் முழுவதுக்குமே அவர் சொன்ன வார்த்தைனா நியாயத்தின்படி நடங்கன்னு சொன்னார். சரி, நியாய பிரமாணமும் அந்த நீதி பிரமாணம் எல்லாமே யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான். சரி, அவர்கள் அதன்படி நடந்தா அவங்க இன்னமும் நல்லா இருப்பாங்க. அதன்படி நடக்கணும்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அது உண்டாகும். நான் சொல்லுகிறேன், புறஜாதிகளுக்கும் மற்ற உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் பிதாவை நேரடியா சொன்னாரு. அந்த பிதாதான் மோசே கிட்ட சொன்னாரு, அந்த பிதாதான் யாக்கோபு கிட்ட சொன்னார். நல்லா புரிஞ்சுங்க, அந்த பிதாதான் இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற இடத்துல சொன்னாரு. நமக்கு ஆட்சியர் சொல்லி இருக்கிறாரு, இவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. நீ இவருக்கு செவி கொடுத்து இவர் வார்த்தை வசனத்தையும் நீ கை கொண்டு நடந்தா எப்படி நம்மளை வைப்போம் சொல்கிறார். வாசிப்பார் வசனத்தை. என்னுடையவைகள் யாவும் பாருங்க, தெளிவா சொல்லுகிறார். என்னுடைய அப்படின்னா அவருடைய இதுல என்னன்னா அவருக்கு சந்தோஷம், இறைப்பாறுதல், நியாயம், மகிழ்ச்சி, நீதி, பரலோக ராஜ்யம், அங்க பரலோக சிங்காசனம், பாவ மன்னிப்பு, எல்லாமே பரிசுத்தம், கிருபை, எல்லாமே வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம், தேவனுடைய புத்திரன்ற ஒரு பட்டம், இது போன்ற இயேசுவுக்கு நிறைய இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம், அவருக்கு வரம், வல்லமை, பிதாவுடைய வலசு பாகத்துல உட்கார்ந்து இருக்கிற பாக்கியம், பிதா அவருக்கு தேவன் அவருக்கு அப்பாவா இருக்கிறாரு. இது போன்ற எல்லா காரியமும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, எவ்வளவு கிளியரா பேசுறாரு. என்னுடையவைகள் யாவும் பாருங்க, என்னுடையவைகள்னா அவர் இதெல்லாம் வச்சிருக்கிறாரு.
பிதாவுக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடையவன் யாவும் உம்முடையவைகள் 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 என்னுடையவைகள். என்னுடைய பிதாவை பார்த்து சொல்றாரு, உம்முடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதுலாம் உம்முடையது. உலக அண்ட சராசரங்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு பிதாவுக்கு தெரியும். பிதாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசுக்கு தெரியும். பிதாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசுதான். வாசியா என்னுடையவைகள் யாவும் என்னுடையவையாலும் உம்முடையவைகள் 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 என்னுடையவைகள். என்னுடையவைகள் அவைகளில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். மகிமைப்பட்டிருக்கிறேன். வாசி. இனி நான் உலகத்திலே இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி. நம்மோட ஜாயிண்ட் ஆகி அவரு பிதா கூட ஜாயிண்ட் ஆகி நம்மளில் ஒன்றா நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். பிதாவின் இடத்துல இருக்கிற ரகசியத்துல இயேசு தெரிஞ்சுக்கிறாரு. இயேசுவை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன பண்றாரு, நம்ம 3 பேர் ஜனங்களும் இயேசுவும் பிதா நம்ம ஒன்னா இருக்கலாம் சொல்லிட்டு இயேசு கேட்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கேட்டா பிதா இருப்பாரா? அதுக்கு நீங்க இயேசுவோட வார்த்தை கேட்கணும். புரிஞ்சுக்கணும். பிதா சொன்னபடி இயேசுவோட வார்த்தை கேட்டா இயேசு கேட்கறதுல நமக்கு உண்டாயிருக்கும். அவ்வளவுதானா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை சொல்றது கர்த்தருடைய பிள்ளைகளே. 10 மறுபடியும் ஒரு விசுவாசம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நீங்க அவர் வார்த்தை கேட்டதுனால அவர் சந்தோஷப்படுறாரா, மகிமைப்பட்டிருக்கிறாரா? அப்போ அவர் வார்த்தை கேட்ட நீங்க அவருடைய எழுதணும். பிதாவுடைய வார்த்தையை இயேசு கேட்டதுனால இயேசு சொன்னாரு என்னுடையவன் சொல்லி. அப்ப இயேசுடைய வார்த்தை நீங்க அவருடைய எழுதணும். நீயும் நானும் இயேசுவும் நம்ம எல்லாம் ஒரே ஆளு. எல்லாருக்கும் என்ன ரகசியம் தெரியும், எல்லாருக்கும் என்ன வெளிப்படும், அதை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரு. ஆனா புரியும் உங்களுக்கு, அதான் விஷயம். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும், வார்த்தையினால் அற்புதம் உண்டாகும், அதிகாரம் உண்டாகும். நீ தேவனுடைய புத்திரன் எனப்படுவாய். எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க வரம் கொடுத்தீங்க. அதுக்கு ஒரே காரணம் என் நேசகுமாரன். இவரை என்னுடைய நேசகுமாரன். இவருக்கு செவிக்கோடு என்று சொல்லுவாங்க. செவிக்கோடு படிட்டு இருப்போமா?